வருஷம் 2029 திரு ஜோசப் விஜய் அவர்கள் பாரத பிரதமராக முடியுமா? சாத்தியமே இல்லன்னு சொல்றவங்களுக்கு முன்னாடி அதுக்கான ரியல் பாசிபிலிட்டிஸ் இதோ இந்த டேட்டா ப்ளூ பிரிண்ட்ல இருக்கு. முதல்ல லீகல் மேட்ரிக்ஸ். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 75 படி அவர் பிரதமராக பதவியேற்றதிலிருந்து 6 மாதங்களுக்குள் ஏதாவது ஒரு தொகுதியில ஜெயிச்சா போதும். சோ சட்டப்படி தடையே இல்ல. ஆனா நிஜமான கேள்வி, லோக்சபால இருக்கிற மொத்தம் 543 சீட்டுகள்ல பெரும்பான்மைக்கு தேவையான 272 சீட்டுகளை ஒரு பிராந்திய கட்சி எப்படி நெருங்க முடியும்? இங்கதான் டேட்டா சயின்ஸ் உள்ள வருது. கடந்த சில தேர்தல்களா தேசிய கட்சிகளுக்கு எதிராக பிராந்திய கட்சிகள் ஸ்ட்ராங்கா மாறுறாங்க. இப்போ தென்னிந்தியாவின் ஒட்டுமொத்த 129 லோக்சபா சீட்டுகளையும் இணைக்கக்கூடிய காமன் யூத் ஐகான் ஸ்பேஸ் டெல்லியில காலியா இருக்கு. வருஷம் 2029 ஒருவேளை தேசிய கட்சிகளுக்கு முழு பெரும்பான்மை கிடைக்காம ஒரு ஹங் பார்லிமெண்ட் அமைஞ்சா வட மாநிலங்கள்ல இருக்கிற மத்த பிராந்திய கட்சிகளோட ஃபெடரல் ஃப்ரண்ட் கூட்டணியை இந்த சவுத் பெல்ட் லீட் பண்ணும். தேசிய அளவுல மிகப்பெரிய யூத் ஃபாலோவிங் வச்சிருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அந்த கூட்டணிக்கான ஒருமனதான பிரதமர் வேட்பாளரா முன்னிறுத்தப்பட 85% பாசிபிலிட்டி இருக்கு. இத சும்மா சொல்லல. கடந்த சில மாதங்களா வட மாநிலங்கள்ல இவரோட ஸ்பீச்சுகளுக்கு வர்ற சோசியல் மீடியா ரீச் மத்த சவுத் இந்தியன் லீடர்ஸை விட 4 மடங்கு அதிகம். டேட்டாவை தாண்டி இங்க ஒரு எமோஷன் இருக்கு. டெல்லியை யார் ஆளணும்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம், ஆனா நாங்க அங்க உட்கார மாட்டோங்கிற அந்த பழைய விதியை உடைக்க வேண்டிய டைம் இது. இப்ப தமிழ்நாட்டை வென்ற ஒரு மனிதன் 2029 டெல்லி கோட்டைக்குள்ள நுழையும் போது இத்தனை காலமா புறக்கணிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தென்னகத்தின் கோடிக்கணக்கான சாமானியர்களின் குரலா இருக்கும். டேட்டா பொய் சொல்லலாம், ஆனா மக்களின் குரல்கள் என்னைக்குமே பொய் சொல்லாது. லெட்ஸ் வெயிட் ஃபார் இயர் 2029.